என்ன மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாடு ஒரு வழியாக ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னா, நேற்று நடந்த ஒரு சம்பவம் உண்மையில் ஒரு நல்ல நிகழ்ச்சி. என்ன அப்படின்னா, சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள்லாம் பதவியேற்ற பின்பு முதல்வர் திரு விஜய் அவர்கள் மற்ற கட்சி தலைவர்கள்லாம் போய் சந்தித்தார். இதில் சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் நம்ம முன்னாள் முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களை நேரில் அவர் இல்லத்தில் போய் சந்தித்தது பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டும் இல்லை, ஒரு உண்மையிலே அந்த விஷயத்தில் இந்நாள் முதல்வர் திரு விஜய் அவர்களை பாராட்டியாக வேண்டும். ஏன்னா இதற்கு முன்னும் இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நடந்திருந்தால் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுதான் நான் முதல்ல பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, தேர்தல் நேரங்களில், அதாவது விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்தே திமுக கடுமையாக விமர்சித்தார். கொஞ்ச நாள் லஞ்சல்ல. கரூர் சம்பவத்தில் கூட சிஎம் அங்கிள்னு சொல்லி நிறைய பேர் கண்டனம் தெரிவித்தாங்க. சிஎம் அங்கிள்னு சொல்லி அந்த பழியை என் மேலே போட்டிங்கலாம் கேட்டார். அப்புறம் தீய சக்தி திமுக அது மாதிரி கடுமையாக சாடி பேசியிருந்தாங்க. ஆனால் பதவி தேர்தல் முடிஞ்சது, அவர்கள் மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தது. அப்புறம் திமுக கூட்டணி அங்கே மெஜாரிட்டி போனது, வச்சது, இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் பதவியேற்றதுக்கப்புறம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி நடக்குமான்னு. ஏன்னா சட்டமன்றத்தில் பதவியேற்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு முடிஞ்ச பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்காது. விஜய்க்கு ஒரு வணக்கம் வைக்கலை, ஒன்றும் செய்யலை அப்படிலாம் கொஞ்சம் சிலர் விமர்சனம் பண்ணாங்க. அப்படி இருந்தால், ஆனால் அவர் இல்லம் தேடி போனதுக்கப்புறம் அங்கே 2 பேரும் கையை கொடுத்து நல்லா சிரித்து சந்தோஷமாக கட்டி பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தான் ஒரு முதல்வருங்கிற ஒரு இது இல்லாமல் என்ன தான் இருந்தாலும் காலில் விழுறது நம்ம ஆதரிக்கிறதில்ல. எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் அவர் காலில் விழுறது நம்ம என்றைக்குமே ஆதரிக்க மாட்டோம். ஆனால் அவர் காலில் விழுந்து ஆசி வாங்கினார் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவும் வீடியோவும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில. உண்மையிலே நமக்கு இவரை பாராட்டி ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு மேலே 1000 விமர்சனங்கள் நமக்கு இருக்கலாம். இருந்தாலும் தவறு செஞ்சால், இந்த ஆட்சியில் தவறுகள் இருந்தால் நாம் தவறுகளை தட்டி கேட்போம். நல்லது செய்தால் நாம் நல்லதை ஆதரிப்போம், பாராட்டுவோம். நாம் தமிழகமும் தமிழக மக்களும் நல்லா இருக்க வேண்டும், தமிழகம் முன்னேற வேண்டும், தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் இருந்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். உண்மையிலே திரு விஜய் அவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, ஒரு சல்யூட்.